06க்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்று இலங்கையில் ஒரு புதிய மாற்றமாக முன்னாள் பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே இன்று மீண்டும் பதவி ஏற்றுக்கொண்டார். பெரு வெற்றியை தொடர்ந்து பெரும்பான்மை கிடைக்காத போதிலும் இரண்டு கட்சிகளும் சுதந்திரா கட்சியும் ஐக்கிய கட்சியும் இணைந்து ஒரு தேசிய கூட்டணியை உருவாக்கி இன்று அரசை அமைத்திருக்கின்றன. அதன் தலைவராக பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவி ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீசேனா பதவி ஏற்பு செய்து வைத்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் இலங்கையின் எதிர்காலம், குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய தமிழக மக்களின் எதிர்காலம், அவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து தான் இன்றைய 0 ஓவரில் அலசியிருக்கிறோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இலங்கையின் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே இன்று கொழும்புவில் உள்ள அதிபர் மாளிகையில் பதவியேற்றார். அவருக்கு அதிபர் சிறிசேனா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அதிபர் ராஜபக்ச, அரசியல் தலைவர்கள், புத்த பிட்சுக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் இடம்பெற உள்ளவர்களுக்கு வரும் 24ஆம் தேதி அதிபர் சிறிசேனா பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். புதிய அமைச்சரவையில் 40 பேர் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி 106 இடங்களில் வெற்றி பெற்றது. இருப்பினும் அவர் கட்சியை ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட கட்சிகள் அவரை ஆதரிக்க முன்வந்தன. எனினும் தேசிய கூட்டு அரசு அமைக்க அதிபர் மைத்ரிபால சிறிசேனா விரும்பியதால் அவரது இலங்கை சுதந்திரா கட்சி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளது. இந்த தேர்தலில் இலங்கை சுதந்திரா கட்சி இடம்பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திரா கூட்டணி முன்னாள் அதிபர் ராஜபக்ச தலைமையில் போட்டியிட்டது. அக்கட்சி வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான தேசிய கூட்டு அரசியலில் பங்கேற்க ராஜபக்ச ஆதரவாளர்கள் 11 பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராஜபக்ச ஆதரவாளர் தினேஷ் குணவர்தன தலைமையில் இவர்கள் புதிய முன்னணியை உருவாக்கி தனியாக செயல்பட உள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் நகர்வுகள் இலங்கை தமிழர்களின் நெடுங்கால பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை எட்ட உதவுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த விஷயங்கள் குறித்து தான் இலங்கை மக்களினுடைய எதிர்காலம், குறிப்பாக தமிழ் மக்களின் எதிர்காலம் குறித்தும் இலங்கையினுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் பேச இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக அரங்கிற்கு திரு சோமிதரன் அவர்கள், ஊடகவியலாளர், ஆவணப்படுத்துதலில் மிக முக்கியமானவர், ஈழத்தமிழர், நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களை வரவேற்கிறேன். அதே போல இலங்கையினுடைய பத்திரிகையாளர், இலங்கையிலிருந்து செய்திகளை சேகரிக்கக்கூடிய பத்திரிகையாளர் திரு மதன் அவர்கள், எடிட்டர், தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய எடிட்டர், அவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களையும் வரவேற்கிறேன். ஸ்கைப் வாயிலாக இணைந்திருக்கிறார். சோமிதரன், உங்களிடம் இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு ஈழத்தமிழ் மகனாக இந்த அரசிலிருந்து, இந்த பிரதமரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? உண்மையில் இப்போ 2 கட்சிகளும் இணைந்து, இலங்கையினுடைய இரண்டு பிரதான தேசிய கட்சிகளும் இணைந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். 2 கட்சிகளுமே நம்ம அண்மையில் ஒரு கடந்த 20 வருடங்களுக்குள் 2 கட்சிகளும் முன்வைத்த தீர்வுகள், இலங்கையினுடைய தமிழர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளாக சந்திரிகா ஒரு தீர்வு பொதியை 99 முன்வைத்திருந்தார். அதே போல விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு தீர்வை முன்வைத்திருந்தார். ஆகவே இதை ஒட்டியதான ஒரு தீர்வை, அரசியல் தீர்வை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழுடைய பிரதிநிதியாக, அதாவது பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று சென்றிருக்கிறது. ஆகவே முதல் கட்டமாக இந்த பேச்சுவார்த்தையில் இவற்றை அடிப்படையாக வைத்து ஒரு தீர்வை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை எதையுமே இந்த புதிய அரசு தமிழர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. அங்கு ராஜபக்சேயினுடைய அடக்குமுறையான ஒரு ஆட்சி, அல்லது ஜனநாயக விரோதமான ஒரு ஆட்சி ஒழிக்கப்பட்டிருக்கிறது, ஓரளவுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, ஒரு ஜனநாயக சூழல் உருவாக்கி இருக்கிறது என்பதை தவிர தமிழர்கள் நம்பிக்கை கொள்ளும் வகையிலான எந்த சமீட்சைகளையுமே இந்த தேர்தல் பிரச்சாரங்களிலும் சரி, அல்லது ஜனாதிபதி புதிய ஜனாதிபதியாக மைத்ரிபால பதவியேற்றதுக்கு பிறகான இந்த 6-7 மாத காலங்களுக்கு பிறகும் சரி, எந்த நம்பிக்கை சமீட்சைகளும் அங்கு தென்படவில்லை அரசியல் தீர்வு குறித்து. ஆகவே அதற்கான அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய ஆசையாக இருக்கிறது. திருமாதன், உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். அங்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஊடக ஆசிரியராக தற்போது நடந்திருக்கக்கூடிய அரசியல் நகர்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு வரலாற்று திருப்பமணியான ஒரு நகர்வு என்று எல்லோரும் கருதுகின்ற பொழுதிலும் கூட
பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த நல்லாட்சிக்கான அரசாங்கத்திலே இந்த தேசிய அரசாங்கத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற இந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சிகள் சார்ந்தவரும் வெவ்வேறு மனநிலையோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையுமே திருப்திப்படுத்தி ஒரு நல்லாட்சிக்கான அரசாங்கமாக தேசிய அரசாங்கமாக முன்னகர்த்தி செல்வது என்பது பாரி ஒரு சவாலான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பொறுத்தவரையில் இது மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாகவே இந்த விவகாரத்தினை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இதுதான் தற்போதைய இங்கிருக்கின்ற ஒரு கள நிலவரமாக கூட பார்க்கக்கூடிய. திருமதன், 2 பிரதான கட்சிகள் அங்கு இணைந்து ஒரு அரசை உருவாக்குகின்றன. இந்த ஒரு நிலையை எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் இருக்கக்கூடிய சவாலான விஷயங்கள் என்னவாக இருக்கும்னு நீங்க அனுமானிக்கிறீங்க? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் 106 ஆசனங்களை பெற்று பலமான அணியாக திகழ்ந்திருந்தார்கள். முஸ்லிம் காங்கிரசினுடைய ஒரு ஆசனம் உட்பட அவர்களுக்கு 107 ஆசனங்கள் அவர்களுக்கு உறுதிப்பட இருக்கின்றது. இன்னும் அவர்கள் அறுதி பெரும்பான்மையை பெற வேண்டும். ஆனால் இன்னும் 6 ஆசனங்கள் மாத்திரமே அவர்களுக்கு தேவைப்படுகின்ற நிலை இருந்தும் கூட ஒரு தேசிய அரசாங்கத்தினை அமைக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த கட்சியின் இவர்களுடைய அழைப்பினை ஏற்று அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தில் இணைவதற்கான அங்கீகாரத்தினை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அதற்காக கூடிய சந்திரிகா தலைமையிலே அவர்கள் உருவாக்கப்பட்ட அந்த குழு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நகர்வுகளை முன்னகர்த்தி செல்ல இருக்கின்றார்கள். ஆக இந்த நகர்வு என்பது ஒரு புறம் இருந்த போதிலும் கூட அந்த கட்சிகளுக்குள் இருக்கின்றவர்களும் அந்த கட்சிகளில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவங்களுக்கு இருக்கின்ற அந்த முரண்பாடுகள், ஒருமித்த கருத்துக்குள் வர முடியாத நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து செல்வது போன்ற பல்வேறுபட்ட சவால்கள் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் அமைச்சு பதவிகளை பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. இந்த அமைச்சு பதவி பங்கீட்டின் போது பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு சவால்களுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பது களயதார்த்தமாக இருக்கின்றது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருக்கின்ற மிக முக்கியமான நபர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவரோடு இணைந்து நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி என்ற அடிப்படையிலே போட்டியிட்ட ஏனைய கட்சிகளுக்கும் அமைச்சு பதவிகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பிரதமரை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய சவால் இருக்கின்றது என்னவெனில் அந்த 106 ஆசனங்களுக்குள் 48 தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அதில் 27 தமிழ் பிரதிநிதிகளும் ஏனையவர்கள் முஸ்லிம் பிரதிநிதிகளாகவும் இருக்கின்றார்கள். இதில் ஒட்டுமொத்தமாக 48 பேர் இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சி என்ற சார்புக்குள் அவர்களுக்குள் வருகின்ற பொழுது 40க்கும் மேற்பட்ட தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். இந்த தொகை என்பது மூன்றில் ஒரு தொகையாக பார்க்கப்படுகின்றது அந்த 106 ஆசனங்களுக்குள். எனவே இவர் இந்த தமிழ் பிரதிநிதித்துவங்களை ஒரு ஒழுங்கான போக்குக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களே முழு திருப்தி அடைய வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு உங்களிடம் தொடர்கிறேன். அதற்கு முன் சோமிதரன், கிட்டத்தட்ட ஒரு 1/3 பங்கு அளவிற்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர்களிலேயே தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். தேசிய அரசாங்கத்தில் ஒரு தமிழர்களினுடைய பங்கு குறித்த உங்களுடைய எதிர்பார்ப்பு? இல்லை, தேசிய அரசாங்கத்திலே வடக்கு கிழக்கிலே பெருவாரியான வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய அரசாங்கத்திலே எந்த காலத்திலும் பங்கு பெற்றாது என்பதை அறிவித்துவிட்டது. ஆகவே இப்போ தேசிய அரசு என்று சொல்கிற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த அரசிலே பங்களிக்காது. இதை தவிர இப்பொழுது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலே போட்டியிட்ட சில கட்சியினர், விமல் வீரவன்சனுடைய தலைமையிலான கட்சி உட்பட ஒரு 10-12 பேர் அதாவது தேசிய அரசாங்கத்துக்குள் வரமாட்டார்கள் மஹிந்த ராஜபக்ஷவோடு சேர்த்து. ஆகவே இவர்களை தவிர தமிழ் பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பாக கொழும்பிலும் மலையகத்திலும் தெரிவு செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது தவிர தமிழர்களுக்கான ஓரளவுக்கு உறுப்பினர் அடிப்படையிலான அதிகப்படிய கடந்த தேர்தலை விட இம்முறை சிறுபான்மையினர் அதிக அளவிலான இடங்களை அல்லது அதிக அளவிலான சிறுபான்மையின உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே போயிருப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. உதாரணமாக இப்போது கடைசியாக கிடைத்த தகவலின்படி யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒரு உறுப்பினரை மஹிந்த ராஜபக்ஷனுடைய கட்சி அல்லது மைத்திரிபால சிறிசேனையை தலைமையாக கொண்ட கட்சி ஒரு தேசிய பட்டியலே யாழ்ப்பாணத்துக்கு ஒரு உறுப்பினரை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால்
இது அரசியல் தீர்வு குறித்த சாத்தியப்பாடுகளை எந்த அளவு கொண்டு செல்லும் என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் இன்னும் மறுபுறத்திலே தமிழ் மக்கள் போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னால் ஒரு போர் நடந்த சமூகத்திலே இன்னமும் போரினுடைய பாதிப்புகளிலிருந்து அந்த மக்கள் மீள வரவில்லை. ஸோ அந்த விஷயங்களையுமே அரசியல் தீர்வுக்கு பேரலாக சமாந்தரமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த வகையில் அதற்கு இந்த உறுப்பினர்கள் அரசோடு இணைந்திருப்பது உதவிகரமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இப்போ மதன் சொன்னது போல அந்த சிறுபான்மையினர் கட்சிகள் பல கட்சிகள் அங்கே இருக்கின்றன. ஆகவே அந்த கட்சிகளுடைய உறுப்பினர்களுக்கு அமைச்சர்கள் பதவிகள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு இலங்கையினுடைய அமைச்சர்களிலே கிட்டத்தட்ட 10க்கு சமீபமான எண்ணிக்கையிலே தமிழ் பேசக்கூடிய அமைச்சர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.